ஆண்டவர் கூட நடக்கும்போது நம்மளை சந்தோஷமா நடத்ததான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இயேசுவோட நடக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தானே. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் கையை பிடிச்சு நடத்தினா அவர் கூட நடக்கவங்களை அர்ப்பணித்து கொண்டா அழகா நடத்துவார். இயேசுவோட நடக்கிறதுனா தினமும் இயேசுவோடு வாழ்வது. அப்ப அவரோடு பேசுவது, அவரோடு பழகுவது, அவர் பேசுவதை கேட்பது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை மேலும் அழைத்திருக்கிறார். அதனால அவரோடு நடந்துகிட்டு வரும்போது அவர் போதிப்பார், ஆலோசனை கொடுப்பார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அப்படின்னு ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தளர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தணுமா, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்களை பார்த்தா சொல்றார். இது எதை குறிக்கிறதுனா, வேத புஸ்தகத்துல அதாவது ஆண்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதற்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஜெபம் செய்வது, அதாவது தேவனை நோக்கி